அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பனையூரில் விஜய் அவர்கள் செய்யப்போறிய மிகப்பெரிய மாசான சம்பவம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எப்போ எந்த ஏரியாவில் அடுத்து பிரச்சாரம் தொடங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு இதை பற்றி நம்ம முழு விளக்க வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். ஆனால் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஏப்ரல் 9 தேர்தல் வருதுன்றனால இன்னைக்கு புதுச்சேரி மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி நடையாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா 30 தொகுதிக்குமான தனிப்பட்ட முறையில் வேட்பாளர்களை களம் இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கான நேர்காணல் அப்படின்றது போயிட்டு இருக்கு பனையூர்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் மூலியமா ஏற்கனவே விருப்ப மனு கொடுத்தவங்களுக்கு விருப்பம் உள்ளவர்களை நேர்காணல், அதாவது உத்தேச பட்டியலில் இருக்கிறவங்கள நேர்காணல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னையிலேருந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களுடைய ஒரு நட்பு காரணமாக பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரியும், ரங்கசாமி அவர்கள் வந்து எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஆல்ரெடி ஃபோனில் பேசுனது இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஆனால் கூட அவங்களோட கூட்டணியை முறிச்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்றனால தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில் தனியாக தான் களை காண்றாங்க. அதுதான் உண்மை, தமிழ்நாடு மாதிரியே. அதனால அதுக்கான ஒரு வேட்பாளர் பட்டியல் இறக்குறதுக்கு விஜய் அவர்கள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்காரு. நேற்று டெல்லியில் மாஸ்க் காமிச்சிட்டு வந்த நம்ம விஜய் அவர்கள் அடுத்து என்னென்ன நடக்க போகுது. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிபிஐ அலுவலகத்திலே அந்த ஒரு மாசா நடந்த சீன் எல்லாரும் பார்த்துருக்கலாம். சன்ரூஃப் மேலே ஏறி நின்று தொண்டர்களை பார்த்து ஆரவாரமாக கையசிச்சபடி வந்திருப்பாரு. இது இது வந்து கூட்டணிக்கான அச்சாரம், என்டிஏவோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக எல்லா பேரும் நாலா பக்கமும் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நம்ம நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, எங்களோட எந்த ஒரு கூட்டணியும் பேச வர்றவங்கள்ட்ட நாங்கள் உங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. இந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் வந்து நாங்கள் டீட்டெயில்டாக எந்த கூட்டணியோட இல்லை, நாங்கள் சில கூட்டணி, அதாவது சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தைலாபுரத்துக்கு போய் நம்ம ராமதாஸ் ஐயாவை சந்திக்க போறதாகவும், ஐயா ராமதாஸ் மற்றும் சசிகலா அவர்கள் மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் இவங்களோட ஒரு கூட்டணி அமைகிறதா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சூசகமாக சொல்லியிருப்பாரு. இதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்குறாங்க, அதாவது மறைமுகமாக தொடங்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பனையூரில் அந்த நேர்காணல் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு புதுச்சேரிக்கான ஒரு வேட்பாளர் பட்டியல் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தென் தமிழகத்தை நோக்கி நகர போகிறார். அதுதான் வந்து மாசான அப்டேட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறது திருநெல்வேலியில் விஜய் அவர்களோட ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை மறுத்தாங்க அப்படின்றதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை முறைகள் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா யாருக்கும் எந்த கண்டிஷனும் கிடையாது. எல்லா கட்சிகளும் அவங்களோட பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போகலாம். ஆல்ரெடி நேற்றுல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த ஒரு தேர்தலுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்டாலின் அவர்களுடைய படங்கள் மற்றும் தலைவர்களோட படங்கள், அந்த கட்சி கொடிகள் இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. எல்லா கட்சியுமே அவங்கவுங்களோட வேலையை மும்பரமாக பார்த்துக்கிட்டு இருந்தா கூட மக்களுக்கு இந்த ஒரு தேர்தல் தேதி அறிவிச்சது அப்படின்றது கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா நேற்றெல்லாம் வந்து அந்த இந்திய தேர்தல் தலைமை அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து அந்த லைவ்ல அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அவரை மட்டுமே 20K வந்து லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அப்பா ராசா நீ எப்பப்பா சொல்லுவ, சீக்கிரம் சொல்லி முடிப்பா, இவங்களை பொட்டியை கட்டி வீட்டுக்கு அனுப்பணும், வந்த ரயில்ல ஏறி திரும்பி ஓடுங்கடான்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி வந்து மக்கள் ரொம்பவே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்து ஆல்ரெடி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை கையில் எடுத்துருவாங்க. தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, மொத்தம் 5 மாநிலம். அந்த 5 மாநிலங்களும் வந்து நேற்றுலேருந்து, அதாவது நேற்று தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்தே இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அவங்களோட பணிகளை செய்யலாம் அப்படின்றனால எந்த ஒரு தமிழக அரசும் சரி, எந்த ஒரு காவல்துறையும் சரி, எந்த ஒரு கட்சிக்கும் முட்டுக்கட்டை அப்படின்றது போட முடியாது. அதனால தான் இன்னைக்கு விஜய் அவர்கள், ஏன்னா இப்போ புதுச்சேரிக்கு முன்னாடியே தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுனால புதுச்சேரியோட அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த வாரத்தில் 3 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நான் சிபிஐலேருந்து வந்தோன்னே இந்த தூத்துக்குடி அந்த பாப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பாப்பாவோட வீட்டுக்கு போகிறதா ஒரு தகவல் வந்திருந்துச்சு. இன்னும் கூட உறுதிப்படுத்தப்படலன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்து தூத்துக்குடி போகும்போது அவங்களோட வீட்டில் போய் சந்திக்கிறதா இருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன தகவல் இருந்தால் கூட, அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து தமிழக மக்களிடையே இன்னைக்கு 26ல சட்டமன்றத்தில் தேர்தல் களம் காண போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு கிராமங்களில் இருக்கிற நிலைமை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பொதுவாக பேசுகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டிவிக்கே வந்து வந்துருச்சுங்க, இது வந்து முதல் கட்சி ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்றத விட இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மாறுதல் அப்படின்னு என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கட்சி இருக்குது, ஒரு தொகுதி இருக்குது, ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அந்த தொகுதிக்கு அந்த எம்எல்ஏ போனாருன்னா அப்படியே கடவுளை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஐயா வாங்க சாமி, இந்த வாய்க்கெல்லாம் அப்படி போகுது சாமி, ஏதாவது பண்ணி விடுங்க, இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு போதுங்க, 2 பஸ்ஸை
விடுங்க அப்படின்னு கெஞ்சி கதறின காலங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு எம்எல்ஏ ஒரு ஏரியாக்குள்ளே வர்றாருன்னா, நீலாம் எதுக்கியா வர்ற, என்னத்த இந்த மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிட்டேன்னு வெள்ளச்சட்டியை கட்டிட்டு நீலாம் வர்றியே, உன்னெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் நின்றியா, ஓட்டு கேட்கணப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இப்பெல்லாம் எந்த மூஞ்சி எங்கிட்டு வச்சுக்கிட்டு வர்றேன்னு இன்னைக்கு மக்கள் போய் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை. அதே சம்பவம் நேற்று திருவள்ளூரில் நடந்திருக்கு. அந்த திருவள்ளூர் எம்எல்ஏ ஒருத்தர் துரை சந்திரசேகர் அப்படின்றவர் அங்கே போயிருக்காப்புல. அங்கே இருக்கிற வயசான பாட்டியம்மா முதற்கொண்டு என்ன மனுஷையா நீலாம் எதுக்கியா இங்கே வர்ற, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னையா சொன்ன, எங்கள் ஊரை எப்படி தரம் உயர்த்தி தருவேன்னு சொன்னேன், என்ன பண்ணியிருக்க, நீ எப்போ போயிட்டு எப்போ வந்தியோ அதை விட கேவலமாக இருக்குது எங்கள் ஊர் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக இதை தாண்டி இந்த கோட்டை தாண்டி நீ வரவே கூடாதுன்னு, ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பொட்டியை கட்டி அமுச்சு விட்டுட்டாங்க. அந்த சம்பவம் நேற்று நடந்திருக்கு. இது இவங்களுக்கு தான் நடந்திருக்கா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி தூத்துக்குடியில் நடந்துருச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பாப்பா வன்புணர்வு செய்யப்பட்ட விஷயம் இப்போ கனிமொழி 3 நாள் கழிச்சு, அதாவது போமா வேணாமா, போனா எதுவும் சொல்லுவாங்களோ இல்லை போகாமல் விட்டுட்டா எதுவும் சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சு நல்ல நேரம்லாம் பார்த்து கிளி ஜோசியம்லாம் பார்த்து நல்ல நேரம் கிடச்சிருச்சு, கிளி ஓகே சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அங்கே போனால் கிளி உனக்கு ஓகே சொன்னால் போதுமாமா, நாங்கள்லமா சொல்லணும்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு முன்னாடி நின்று அடித்து பற்றி விட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் இவ்வளோ தூரம் தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசியலை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இளைஞர்கள், அதில் இருக்கிற இளைஞர்கள் அப்புறம் தற்குறிகள், அணில் குஞ்சுகள், காக்கா குஞ்சுகள், என்னென்ன வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினா கூட இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போய் அரசியலை சேர்க்கறதும் சரி, இன்னைக்கு அந்த மக்களுக்கு அரசியலை புரிய வச்சிருக்கிறதும் சரி, இன்னைக்கு டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னி எங்க தலைவர் ஜெயிச்சுட்டாண்டா, ஜெயிச்ச மாதிரி தாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அதனால அதை பத்தி நம்ம இப்போ தமிழக மக்களுக்கான அந்த புத்தி கூர்மை நம்ம அரசியல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு நாள் கேள்வி கேட்க பயந்த மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு எங்க நல்லது செஞ்சிருக்கீங்க, நீங்க காசு கொடுத்துட்டா உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோமா, வாங்கிக்கிடுவோம், அது எங்க காசு, ஆனா ஓட்டு நாங்க எங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவா இறங்கிட்டாங்கன்னு சொல்லணும். சரி, இது இப்போ நம்ம தமிழக மக்களுடைய மனநிலையை நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியுது. வர தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த மாதிரி தான் எனக்கு. ஏன்னா நிர்வாகிகள் சந்திப்பு மறுத்துக்கிட்டே இருந்தாங்க, மக்கள் சந்திப்பு பண்ணவே முடியாமல் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டே இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த மக்கள் சந்திப்பு இன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்திக்கணும், அடுத்தடுத்த ஒரு பயணங்களில் ரெடி பண்ணிட்டு இருக்கணும், மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போய் விசில் சின்னம் வந்துருச்சு, அதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஈடுபட்ட இறங்கினா இவங்க ரெடியா கண்டிஷன் அப்ளே எஸ்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டுக்கட்டையா போட்டு நின்றுகிட்டு இருந்தது இவ்வளோ நாள்ல இருந்திருக்கு. அதை தான் ஆதவர்ஜுனா சூசகமா சொல்லியிருப்பாரு, இருங்கடி உங்களுக்குலாம் இருக்கு, தேர்தல் நடத்தை முறைகள் மட்டும் வரட்டும், இந்திய தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கட்டும், அப்போ இருக்குல்ல உங்களுக்கு, ஒவ்வொரு ஊர்ல எங்க தலைவர் இறங்கி அடிப்பார் அப்புறம் பாருங்கன்னு சொல்ற மாதிரி அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் அந்த புதுச்சேரி மீட்டிங் அந்த நேர்காணலை முடிச்ச கையோட வேட்பாளர் பட்டியலை இறுதி பண்ணிட்டு அடுத்தடுத்த 2வது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது அந்த சிபிஐ மேட்டரும் ஒன்று இருக்கு. ஏன்னா இப்போ சிபிஐ எப்போ வேணாலும் விசாரணைக்குன்னு கூப்பிடுவாங்க. நாளைக்கு கூட ஒருத்தருக்கு விசாரணை இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்களுக்கான ஒரு விசாரணையை முன்வைக்கும் போது இவங்களையும் திடீர்னு கூப்பிடுறதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்றனால என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இனி வர காலங்களில் எங்களோட கட்சி பணிகள் அதிகமாக இருக்கிறனால தயவு செய்து விசாரணையை சென்னையிலே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, டெல்லிக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது, அதுக்கான காலம் இருக்காது, ஏன்னா திரும்பவே ஒரு 2 நாள் ஆகி போயிருதுன்றனால நீங்கள் எப்படியாவது சென்னையில் வச்சு முடிச்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மித்தபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த என்டிஏவோட கூட்டணி விஷயத்தை பற்றி இன்னைக்கு எல்லா சேனலுமே உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். என்டிஏவோட பேசுகிறாங்களா, விஜய்க்கு 50 சீட்டா 40 சீட்டா 30 சீட்டா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் அதாவது இஷ்டத்துக்கு நம்ம கையில் தான் பேனா இருக்குன்றதுக்காக தாறுமாறாக எழுத வேண்டியது, எழுதிட்டு அப்புறம் பார்த்தா நல்லா எப்படி சொல்கிறது மூளையில் கட்டி உட்காந்துக்கிற வேண்டியதுன்ற மாதிரி அன்னைக்கு தெளிவாக நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டாரு, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம சன் நியூஸ்காரர் கிளம்பிட்டாப்ல. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழக நியூஸ் ஒன்றை கூட போட்டதில்லை. அதாவது மைனஸ் செய்தியா, அதாவது ஒரு கூட்டத்தில் திடீர்னு யாராவது மயங்கி விழுந்துட்டாங்க, ஒரு தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையாவே பேசிக்கிட்டு இருந்த இந்த சன் நியூஸ் என்ன சொல்லுது, இன்னைக்கு என்டிஏவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே அப்பா எடப்பாடிக்கு இனிமேல் முதல்வர் ஆகிற இதே இல்லையாமல, விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம்லன்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமா கடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் காமெடியா போயிட்டு இருக்கு. இருந்தா கூட அடுத்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறது கருத்து கணிப்பு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கருத்து கணிப்பு, அது போக அந்த காலேஜ் மூலியமா அமைப்புகள் மூலியமா நிறைய கருத்து கணிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கருத்து கணிப்புலையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு முக்கியமான இடம் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மனசுல கட்சி அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு வகையில லயலா காலேஜ்ல இருந்து
ஐபிடிஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக எடுத்திருக்காங்க கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்போட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் விரும்புகிற முதல்வர் யார் அப்படின்ற இடத்துல ஸ்டாலின் மற்றும் விஜய் அவர்களுடைய படத்தை முன்வைக்கும் போது ஒரு 75% மக்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களையும் இருக்கிறவங்களையும் திரும்பி தொடரட்டும், ஸ்டாலின் அவர்களே தொடரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பேரும் அந்த மாதிரி கருத்து கணிப்பில் பதில் வந்திருக்கு. அது போக ஏன்னா இந்த திருநாவுக்கரசர் அப்படின்றவர், அந்த ஐபிடிஎஸ் அப்படின்றதோட அமைப்போட தலைவர் வந்து திருநாவுக்கரசர் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து நார்மலான ஒரு கருத்து கணிப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பில் என்டிஏ மற்றும் ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு 80% வந்து அவங்க டெபாசிட் 80 தொகுதிகளுக்கு டெபாசிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 80 தொகுதிகள் அப்படின்னா எந்தெந்த தொகுதிகள்? ஏன்னா இப்போ இருந்துட்டு இருக்கிற தொகுதிகளா, இல்லை இப்போ புதுசாக எடுக்க போகிற தொகுதிகளா, இல்லை பிஜேபியோட தொகுதிகளா, அதிமுகவோட தொகுதிகளா? இந்த மாதிரி வந்து கேள்விக்கு முன்வைக்கும் போது அவர் வந்து அடுத்தடுத்த கேள்வியை கேட்க விடாம, பதில் சொல்ல விடாம, ஒரு குறிப்பிட்ட நிருபர், அந்த ஒரு சேனலோட பெண் நிருபர் வந்து அடுத்தடுத்த கேள்வி அடுக்கிட்டே இருக்கும்போது இவரும் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு திருநாவுக்கரசர் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்காரர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பெண் நிருபரை அடிக்க பாய்ந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாப்புல. ஏன்னா இவ்வளோ தூரம் லைவ் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறோம்னு ஒரு நாகரிகத்தை கருதி அவரோட கேள்விக்கும், அதாவது தப்பாவே பதிலே சொன்னா கூட அதையும் வந்து அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரும்ப உங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த எதன் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் வந்து டிவிக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற மாதிரி எடுத்த கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரியாவும் சொல்றாரு. அதாவது உழப்புறாப்புல இருந்தா கூட அந்த ஒரு பெண் நிருபரை வந்து அவர் தாக்கலாம் போல பக்கத்துல தான் நிற்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க, பதில் சொல்றாங்க. ஏன் இப்படிலாம் இவங்க போய் சொல்றாங்க? இன்னைக்கு இந்த நியூஸ் சேனல் வந்து, அதாவது இப்பதான் பழனியாண்டி எம்எல்ஏ வந்து அடிச்சதா சொன்னாங்க, அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்தாங்க. ஆனா கூட பாருங்க, இவ்வளவு நாள் வந்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளவு தூரம் அந்த பழனியாண்டி எம்எல்ஏ வந்து ஒரு பூமி அளவு ஓட்டையை போட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாங்கின காசு பத்தலன்னு போல மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தா அந்த நியூஸ் வந்ததுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு போய் ஒரு பாரில் இறங்குறாங்க. மதுபானம் வந்து காலையில் 6 மணிக்கெலாம் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நியூஸ் கிடச்சிருக்கும் போல அதையும் போடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கோ, ஒருவேளை இவ்வளோ நாள் காசு கொடுத்துருக்காங்க போல, அதனால் வாங்காமல் இவ்வளோ நாள் வந்து வாங்கிட்டு திடீர்னு மாட்டேன்னு சொன்னோன்னே சொல்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அப்போவே நம்ம அதை சொன்னோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி காய்ச்சி விற்கிறது, சாராயம் காய்ச்சி விற்கிறது, குட்கா, இந்த மாதிரி பொருள்லாம் அடுத்தடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னடா அது இந்த சாமி படத்தில் சொல்கிற மாதிரி இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்கன்ற மாதிரி நமக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அதை நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். இதே மாதிரி தான் இந்த ஒரு நியூஸ். ஏன்னா இன்னைக்கு 80 தொகுதி வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே டெபாசிட் இழக்கும் அப்படின்றது இவங்க பிரச்சனையா, இல்லை இன்னைக்கு டிவிக்கு அந்த இடத்துல முன்னணியில வருதுன்னு லயோலா காலேஜ் சொல்றது இவங்க பிரச்சனையா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. தலைவர் விஜய் அவர்களோட அந்த மக்கள் சந்திப்பு பயணம் ரெடியா இருக்கு அப்படின்றது, அதுதான் மாசான அப்டேட். அடுத்து கிடைச்சோடனே உங்களுக்கு வந்துடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.